3 விஷயம் வள்ளல் பெருமான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாருங்க ஐயா. பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். ரஸ்தாலி வாழைப்பழம், வங்காள வாழைப்பழம், இன்னொன்னு பேயன் வாழை, இதை மட்டும் பசிச்சா உண்ணலாம். அது கூட எப்போ பசிச்சா எடுத்துக்கலாம். பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். நான் பழம் சாப்பிடலையா, ஜூஸ் தான் சாப்பிட்டேன்னு புத்திசாலித்தனமா சொல்லக்கூடாது இல்லையா? அடுத்தது கிழங்கு வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். மாவு பண்டம், சித்த வைத்தியர்லாம் யாராவது இருக்கீங்களா? மாவு பண்டம், சாவு பண்டம், சித்த மார்க்கத்துல அதுதான் முதல்ல. மாவு பண்டம், சாவு பண்டம், பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது. மாவு பண்டம், சாவு பண்டம், அத்தனை கிழங்கு வகைகளும் மாவு பண்டம். அது அத்தனையும் நமக்கு மரணத்தை வரவழைக்கும். அதனால வள்ளல் பெருமான் இந்த 2 பழ வகைகள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு, பழம் சாப்பிடணும் தானே எல்லாரும் சொல்றாங்க. வள்ளலார் மாத்திரம் தான் பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறார். ஏன்? கபம். இந்த பழம் உடலின் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது அல்லது அசுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது. நம்ம உடம்பு உஷ்ணத்தோட இருக்கணுமா இல்லையா? நார்மல் உஷ்ணம் ஒன்று வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, மெயின்டைன் பண்றோமா? அது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உடனே என்ன சொல்றோம்? ஜுரம் வந்துருச்சு. அது குறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு ஜன்னி. நம்ம மரணம் அடைஞ்சிட்டோம், உயிர் உடம்பு விட்டு வெளியே போயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆகுது? உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுது இல்லையா? ஜில்லுன்னு ஆயிடுது, உஷ்ணம் போயிடுச்சு. அப்ப அந்த உஷ்ணம் நம்மிடையே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பழங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். மற்ற நிறைய சொல்றாருங்க ஐயா. தோசை சாப்பிடாதேங்கிறாரு, வடை சாப்பிடாதேங்கிறாரு, சக்கரை பொங்கல் சாப்பிடாதேங்கிறாரு, அப்பம், சுகியம், கொழுக்கட்டை, ஏன் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. நித்திய கருமதி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சித்ரான்னங்கள், புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தக்காளி சாதம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஏகதேசம் கொள்ளலாம், எப்பயாவது சாப்பிடலாம்னு சொல்றாரு. ஆனா இந்த பழ வகைகள், கிழங்கு வகைகள் உண்ணாதிருக்க வேண்டும் சொல்லி விட்டுட்டார். அதுக்கு ஏகதேசம் கூட கொடுக்கல. அப்ப இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப சித்திரான்னங்கள் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு சாப்பாடை கொடுங்களேன், சின்ன சின்னதா இல்லையா? அந்த மாதிரி மயக்க குடிகளாக காபி, டீ சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? சன்மார்க்கிகள் எல்லாரும் சாப்பிடறவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன திட்ட போறீங்க? அது எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமான் கல்குடி, கஞ்சா குடி, சாராய குடி முதலிய மயக்க குடிகள் ஆகா. நான் எங்க அப்பாட்ட சண்டை போட்டேன். அப்பா காபி டீ குடிக்கூடாது ஐயா எங்கேயுமே சொல்லல. புக்ல எங்கேயாவது சொல்லியிருந்தா எடுத்து கொடு அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லல. அவர் சொன்னாரு, நீயே இதுக்கு விட கண்டுபிடிப்படா ஒரு நாள், நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, என்ன விட? கல்குடி, கஞ்சா குடி, சாராய குடி முதலிய மயக்க குடிகள் ஆகா. அப்ப இந்த கல்லு, சாராயம், கஞ்சாலாம் என்ன வருது? போதை, மயக்கம் இல்லையா? இந்த டீ குடிக்கிறவங்க, காஃபி குடிக்கிறவங்க அந்த டைமுக்கு காஃபி குடிக்கலன்னா, டீ குடிக்கலன்னா என்ன ஆகுது உங்களுக்கு எல்லாம்? சொல்லுங்க, சிரிக்கிறீங்க. தலைவலிக்குது. யாரோ சொல்றாங்க தலைவலி வருது. ஏன் தலைவலி வருது? அந்த போதைக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். இந்த டீ இலையிலையும்